Realme நிறைய ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் பண்ணாலும் அவங்களுடைய நம்பர் சீரிஸ் இந்தியாவில் ரொம்பவே பாப்புலர். ஏன்னா ப்ரைஸ் ஓவர் ஃபீச்சர்ஸ் ரொம்பவே நல்லா கொடுப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் போன வாட்டி Realme 9 சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Redmi Note 11 சீரீஸே ஓரம் கட்டி வந்து ப்ரைஸ் ஃபீச்சர்ஸ்னு ரொம்பவே நல்லா இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போது அதோட சக்ஸஸை Realme 10 சீரீஸ் இந்தியாவில் லான்ச் ஆகுது. 10 சீரீஸ் அப்படின்னு சொல்லும்போது 3 ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ணுறாங்க. 10, 10 Pro, 10 Pro Plus எப்போவுமே அப்படி தான் கொண்டு வருவாங்க. ஸோ இதோட ஃபீச்சர்ஸ், அவுட்லுக், டிசைன்னு டீசர் மேலே டீசர் பிராண்ட் ரிவீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. சில ஃபீச்சர்ஸ் பார்த்தா வாவ் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது, சிலது பார்த்திங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ Realme 9 சீரீஸ் மாதிரி 10 சீரீஸும் ஒரு கேம் சேஞ்சராக இருக்குமா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. ஏன்னா இன்றைக்கி Realme 10 சீரீஸ் என்ன ஸ்பெசிஃபிகேஷனோட வரப்போகுது, இது 4Gயா 5Gயா, என்ன ப்ரைஸிங்கில் வரலாம், எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. Realme 10 சீரீஸ் எப்போ மாதிரி 3 ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. Realme 10, 10 Pro அண்ட் Pro Plus. இதில் 10 மட்டும் 4G வேரியண்ட்டாக லான்ச் பண்ணுறாங்க. 10 Pro அண்ட் Pro Plus ரெண்டுமே 5G ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் ஆகுது. ஸோ Realme 10 4G வேரியண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக 4Gயில் வந்து பாப்புலராக இருக்கக்கூடிய சிப் MediaTek Helio G99 இதில் தான் கொண்டு வராங்க. சொல்லவே வேண்டாம், இது 4 lakhs கிட்ட உங்களுக்கு ஸ்கோர் பண்ணும். ஸோ 4G சிப்லேயே இது பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த சிப் கூடவே வந்து இவங்க கம்பைன் பண்ண போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல டிஸ்பிளே, சூப்பர் AMOLED பேனல், 90 Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட்டோட வரப்போகுது. அகெயின் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இவங்க கொடுக்குறாங்க. கூடவே 5000 mAh பேட்டரி, 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், கூடவே டூவல் ரியர் சென்சார்ஸோட தான் இமேஜஸ் ரிவீலாக இருக்குது. ஸோ ஒன்று 50 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், ஃப்ரண்ட் கேமரா இவங்க பஞ்ச் ஹோல் நாச்சில் வந்து 16 மெகா பிக்சலோட இப்போ மாதிரி கொடுக்குறாங்க. அகெயின் வந்து டிசைன் பார்க்கும்போது ஸ்லீக்காக தான் இவங்க லான்ச் பண்ணலாம். ஸோ இந்த ஃபீச்சர்ஸோட வந்து இது 16,000 இல்லை 17,000 இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் லான்ச் ஆகலாம் அப்படின்றது ஒரு 4G டிவைஸாக. 2 கலர்ஸ் கொண்டு வராங்க. ஒன்று வந்து பிளாக் கலர், ரஷ் பிளாக் அப்படிங்கிற பேரில், இன்னொன்று ஒயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஷ் ஒயிட், எக்ஸாக்ட் ஒயிட் அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு கிளாசி கிளிட்டரி ஃபினிஷோட வந்து 2 கலர்ஸில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகுது. அடுத்ததாக இவங்க அதிகமாக டீசர் ரிவீல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேம் சேஞ்சர் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். Realme உடைய 10 Pro Plus இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பெரிய ஹைலைட் 2 விஷயம் இருக்கும். ஒன்று வந்து கண்டிப்பாக இதோட அவுட்லுக் டிசைன், அதாவது டிஸ்பிளே. இந்த ஸ்மார்ட் ஃபோன் கர்வ்டு டிஸ்பிளேயோட லான்ச் ஆகுது. பொதுவாக வந்து ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் தான் கர்வ்டு டிஸ்பிளேயோட கொடுப்பாங்க. அதாவது விவோடைய X80 சீரீஸ் எப்படி இருந்தது அந்த மாதிரி ஒரு அவங்களுக்கு கர்வ்டு டிஸ்பிளே வந்து இங்கே இமேஜஸில் ரிவீலாக இருக்குது. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டில் ஒரு கர்வ்டு டிஸ்பிளே அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு கேம் சேஞ்சராக இருக்கும் Realme 10 Pro Plus-ஐ பொறுத்த வரைக்கும். அகைன் MediaTek Dimensity 1080 இவங்க லான்ச் பண்ணுறாங்க. அதாவது Redmi Note 12 சீரீஸ் சைனாவில் லான்ச் ஆச்சு இல்லையா, அந்த சிப்பில் வரப்போது. அந்த சிப்போ வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் புதுசு தான். பட் ஆன் பேப்பர் பார்க்கும்போது வந்து இது Snapdragon 778 அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி தான் ஸ்கோர்ஸ் எல்லாம் இருக்குது. இதுவும் 5 lakhs மேலே உங்களுக்கு ஸ்கோர் பண்ணியிருக்கு. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதோட வந்து கர்வ்டு டிஸ்பிளே, AMOLED பேனல், ஸ்லீக் டிவைஸாக தான் இங்கே தெரியுது. இது 170 grams அந்த அளவுக்கு தான் கொண்டு வர போகிறாங்க. எப்போவுமே Realme வந்து இன்ஹேண்ட் ஃபீல் ரொம்பவே நல்லா கொடுப்பாங்க. ஸோ வந்து இது ஒரு ஸ்லீக் டிசைன். அதோட வந்து பேக் பேனலில் கேமரா மாடியூல் பிளேஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், 108 மெகா பிக்சல் இவங்க கொண்டு வரலாம் தெரியுது. 5000 mAh பேட்டரி, 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 13 ஒரு ஆல்ரவுண்டர் பேக்கேஜ், ஒரு கேம் சேஞ்சர் பேக்கேஜாக Realme 10 Pro Plus இவங்க கொண்டு வர போகிறாங்க. ஒருவேளை இந்த ஃபீச்சர்ஸோட வந்து இது அண்டர் 25,000, அதாவது 22,000-23,000லாம் லான்ச் பண்ணாங்கன்னா வந்து இது ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ Realme 10 Pro Plus-உம் வரப்போகுது. அடுத்தது Realme 10 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிராண்ட் இப்போ வரைக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி எந்த டீசரோ ஸ்பெசிஃபிகேஷனோ எதுவுமே ரிவீல் பண்ணலை. 10 4Gக்கு ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது. 10 Pro Plus வந்து ஒரு கேம் சேஞ்சராக இருக்குது. அதே Realme 10 Pro பற்றி இவங்க எதுவுமே ரிவீல் பண்ணலை. பட் NBTCயில் இங்கே லிஸ்டிங்காக இருக்குது. NBTC அப்படின்னு சொல்லும்போது தாய்லாண்ட் சர்டிஃபிகேஷன். அங்கே லிஸ்டிங் பார்க்கும்போது ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் டிஸப்பாயிண்டிங்காக தான் இருக்குது. அதனாலேயே நோ பிராண்ட் வந்து ரிவீல் பண்ணலை. இங்கே ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா IPS LCD பேனல் அப்படின்னு தெரியுது. Realme 10 AMOLED, அதுக்கப்புறம் 10 Pro Plus AMOLED, 10 Pro வந்து IPS LCD பேனல் அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. பட் லிஸ்டிங்கில் அப்படி தான் இருக்குது. அதோட Snapdragon 695 5G டிவைஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த 2 ஃபீச்சர்ஸ் அங்கே தெரிய வந்திருக்கு. இதுவும் அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 13. அவுட்லுக் டிசைன் இதுவும் ஒரு ஸ்லீக் டிவைஸாக தான் இவங்க கொண்டு வர போகிறாங்க. ஸோ Snapdragon 695 ஏற்கனவே நிறைய ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் இருக்குது. ஸோ மறுபடியும் இதே சிப் அப்படிங்கிறது வந்து ஓகே அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அதே சமயத்தில் வந்து IPS LCD பேனல் அப்படிங்கிறது வந்து இப்போது ஒருவேளை இதை 20,000
ஃபோன்லாம் லான்ச் பண்ணாங்கன்னா வந்து ஒத்துக்கவே முடியாது. ஸோ பார்க்கலாம் Realme 10 Pro எப்படியும் வந்து ஃபஸ்ட்டு குளோபலில் தான் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. நவம்பர் 9 அன்னைக்கு இந்தோனேஷியாவில் லான்ச் பண்ணுறாங்க. அங்கே லான்ச் பண்ணும்போது கிளியர் ஸ்பெசிஃபிகேஷன் நமக்கு தெரிய வரும். ஸோ Realme 10 சீரிஸ் ஓவராலாக பார்த்தா ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும், அவுட்லுக் டிசைனாக இருக்கட்டும். ஸோ ப்ரைஸிங் மட்டும் இவங்க கரெக்டாக பண்ணாங்கன்னா, எப்போவுமே ரியல்மிக்கு ஓரளவுக்கு நல்லா தான் ப்ரைஸிங் பண்ணுவாங்க. ஸோ ப்ரைஸிங் மட்டும் இவங்க நல்லா பண்ணாங்கன்னா வந்து கண்டிப்பாக மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டில் இந்த வருஷம் Realme 10 சீரிஸ் வந்து ஒரு க்ளீன் சூப்பர் ஹிட்டாக இருக்கும் ப்ரைஸிங் நல்லா பண்ணால். ஸோ Realme 10 சீரிஸில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக நீங்கள் எக்ஸைட்டிங்காக இருக்கீங்க, என்ன ப்ரைஸிங் வந்தால் ஓகே அப்படின்னு நினைக்கிறீங்க, தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை, இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.